வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பயங்கர பரபரப்பா எட்டியிருக்குது. ஆனா எல்லா கட்சிகளும் ஒரு சமாதானமா அவங்க ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க போட்டிருக்காங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் இந்த கட்சிகள்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த தவிட்டு தற்கூரிகள் இருக்கு இல்லையா, இவங்க அது பெரிய தற்கூரி விஜய் இருக்காரு இல்லையா, அவரு போற இடம் பூரா பிரச்சனை தான். அதாவது வாயில என்னதான் இருக்குமோ தெரியல, கருணாக்க என்னமோ தெரியல, விஜய் வாயில வாயை திறந்தாலே அந்த அந்த அது நாசமா போயிருது. எதுனாலும் சரி, ஐயா நல்லக்கண்ணு மூக்குல டீப்ல என்னத்தலாமோ காட்டு கீட்ட கொடுத்து அவரை பொழைக்க வச்சு ஒரு அளவு அவர் இருந்தார், உயிரோட இருந்தாரு. நல்லக்கண்ணுவை என்னைக்கு நல்லா விசாரிச்சாரோ விஜய் அப்பவுமே செத்து போனார். அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துல என்னமோ வாக்குறுதி கொடுத்தாரு, உங்களுக்கு நான் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன். முடிஞ்சு போச்சு. உலகத்துல ஒருத்தருக்கு சிலிண்டர்ல இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகி போச்சு. இப்படி வாய் வைக்கிற இடம் பூரா சனிய மாதிரியா? இப்படியா தற்கூரி விஜய் அவர்களே, உங்க நாக்குல எதுவும் கருணாக்கா உங்க நாக்கு? போற இடமெல்லாம் இப்ப மறுபடியும் இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. போன இடத்துல தற்கூரியல் பூரா அந்த ஜாம்பிஸ் கூட்டம், ஜாம்பிஸ் படம் பார்த்த மாதிரி இருந்து. நான் என்னமோ புதுசா ட்ரெய்லர் இது விட்டுறாங்கன்னு நினைச்சேன். விஜய் ஜாம்பிஸ் வச்சு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இவர் பிரச்சாரம் பண்ண போற இடத்துல இந்த மாதிரி ஜாம்பிஸ் மாதிரி ஏறி ஏறி குதிச்சிருக்காங்க, ஏறி சாடுறாங்க. அப்படி தண்ணிக்குள்ள சாடுற மாதிரி வண்டிக்கு மேல ஏறி சாடுறாங்க. எங்க இருந்துடா வாரீங்க? ஏன்னா உங்க தலைவர் விஜய்க்கு 2 காலு, 2 கை, 2 கண்ணு, 2 காது, ஒரு மூக்கு இதானே இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி தானே இருக்கு. அவருக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் அடிஷனலா ஃபிட் பண்ணலையே. எல்லாருக்கும் இருக்கதாண்டா இருக்குது. என்னத்தடா சாதிச்சிட்டாரு உங்க விஜய்? சினிமாவில் என்னத்தை சாதிச்சிட்டாரு? ஸ்கிரீனுக்கு நம்ம அவரு பின்னாடி ஒரு பச்சை ஸ்கிரீனை தொங்க விட்டு வண்டிக்கு மேல ஒரு பைக்க உட்கார அதுல வச்சு சும்மா இப்படி சீனை காட்டி என்னமோ உண்மையா பைக்கு ஓட்டுற மாதிரி. அஜித்தா? அஜித் மாதிரியா? அவர் தாண்டா 2 போடாம நடிப்பாரு. உங்க விஜய் எந்த படத்துலடா 2 போடாம நடிச்சாரு? சும்மா சீன் போட்டு ஏமாத்திட்டு அலைதாரு அந்த ஆளு. அவருக்கு பின்னாடி போய் அலைறீங்களாடா அந்த ஜாம்பிஸ் மாதிரி. வெக்கமா இல்லடா உங்களுக்கு? இன்னும் இந்த எலெக்ஷன் இந்த ஓட்டு 23ஆம் தேதிக்குள்ள எத்தனை பேர் சாவ போறாங்களோ தெரியல. இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. இந்த சமூகத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறாரு விஜய். இந்த ஒரு கட்சியை ஒண்ணு தொடங்கி இந்த சமூகத்தை சீரழிச்சிட்டு இருக்கிறாரு. ரோட்ல போக முடியல. மக்கள் இந்த பக்கம் அடைச்சிக்கிறாங்க, அந்த பக்கம் அடைச்சிக்கிறாங்க. ஒருத்தர் மண்டல ஹெல்மெட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? காவல்துறை, தேர்தல் ஆணையம் எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே இல்லையா? நாளைக்கு அப்ப இதே மாதிரி கரூர்ல நடந்த மாதிரி எதுவும் சம்பவம் தான் யாரு பொறுப்பு எடுப்பா? காவல்துறை பொறுப்பு எடுப்பாங்களா? இல்ல தேர்தல் ஆணையம் பொறுப்பு எடுக்குமா? இல்ல விஜய் தான் பொறுப்பு எடுப்பாரா? எடுக்க மாட்டாரு. செத்தா சாவங்கண்டு அவர் பாட்டு ஓடுவாரு. ஓடலையே, கரூர்ல ஓடினார் இல்லையா? அதே மாதிரிதான் ஓடுவாரு. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவர் போற இடம்லாம் இப்படித்தானே. இன்னைக்கு ஒருத்தன் வண்டியில விஜய் வண்டி பக்கத்துல ஓடி போயிட்டு பக்கத்துல இருந்த வண்டியில இருந்து விழுந்தான், கீழே விழுந்தான். மண்டை இருக்கான்னு செத்து போனாலும் தெரியாது. இனிதான் அந்த செய்திகள் வரும். இப்படிதான் அங்க ஒரு பொம்பளை பிள்ளை மயங்கி விழுந்துருச்சு. எதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? ஒரு ஒழுக்கம் இல்லாத கூட்டத்துக்கு எதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? விஜய் கட்சிக்கு அவர் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துட்டு வீடியோ கால்ல பேசி அவர் பிரச்சாரம் பண்ணட்டும். இந்த சமூகத்தை சீரழிச்சிட்டு இருக்கிறாரு, சீர்க்கு எடுத்துட்டு இருக்கிறாரு இந்த விஜய் கட்சின்னு ஒண்ணு தொடங்கி தடை பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தை தடை பண்ணணும். தமிழக வெற்றி கழகம் தேவையில்லை, அரசியலுக்கே லாய்க்கு கிடையாது. இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். அதை தொடர்ந்து நீங்க விஜய்க்கு ரோடு ஷோவோ பிரச்சாரம் பண்ணதற்கோ அனுமதிச்சிங்கன்னா இன்னும் நிறைய மரணங்கள் நிகழும். அதுக்கு யார் பொறுப்பு இருப்பா அப்படிங்கிறத பத்தி நீங்க சிந்திச்சு தயவு செய்து விஜய் அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுக்காங்க, என்ன பொறுத்த அளவு அனுமதி கொடுக்காங்க. அவர் கட்சியே தடை பண்ணணும். மொத்தத்துல எனக்கு பார்த்தாக்கி ஒண்ணுத்துக்கு லாய் கிடையாது. அவர் என்னதான் பேசுறாரு? திமுகவை தான் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. திமுக 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இது பேசுறதுக்கு ஒரு கட்சி, ஒரு தலைவன், அதுக்கு கொடி, அதுக்கு ஒரு பின்னாடி 4-5 பேரு பவுன்சரு. எதுக்கு? தெண்டத்துக்கா? எதுக்கு? இதுக்கு வீட்டுல உட்காந்து பேசிட்டு போயிடலாமே. தேவையில்லாத கட்சி தமிழக வெற்றி கழகம். தடை பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.